ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழனி முருகன் கோவிலில் வருஷம் 365 நாளும் இழுத்துக்கிட்டு இருக்க தங்கத்தேரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முருகன் கோவில்லையே தங்கத்தேர் முதல்ல இழுத்தது பழனி முருகன் கோவிலில் தான். பழனி முருகன் கோவிலை மையமாக வச்சு தான் அதுக்கப்புறம் திருத்தணியிலையும் மருதமலை முருகன் கோவில் அதுபோல் மற்ற முருகன் கோவிலெலாம் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த பழனி முருகன் கோவிலில் இழுக்கிற தங்கத்தேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது முன்னொரு காலத்தில் சாதுசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு முருகன் மேலே அதீத பற்று. டெய்லியும் முருகனை பார்க்குறதுக்காக பழனி மலை ஏறி முருகனை வழிபட்டுட்டு வருவாராம். ஒரு நாள் அப்படி அவர் வழிபட்டுட்டு இருக்கும்போது கண்ணீர் மல்க அழுதுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்கே கூடியிருந்த பக்தர்கள் எல்லாரும் கேட்டிருக்காங்க, சாமி நீங்கள் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சாதுசாமி சொன்னாராம், நான் இன்னைக்கு முருகனை பார்த்துட்டேன், நான் மீண்டும் முருகனை பார்க்கணுன்னா நாளைக்கு தானே பார்க்க முடியும், நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தூய தமிழில் சொல்லியிருந்திருக்காரு. நாளைக்கு தானே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு முருகன் மேலே அதீத பற்று இருந்திருக்குது. இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அந்த கோவிலோட நிர்வாகி முருகேச முதலியார் அப்படிங்கிறவர் சாதுசாமி கிட்ட இப்படி கேட்குறாரு, சாமி உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இல்லாத பணமே இல்லை, என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகி பல காலம் ஆயிடுச்சு, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு குழந்தையே இல்லை, நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு குழந்தை வேணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ அந்த சாதுசாமி முருகேச முதலியார்கிட்ட இப்படி சொல்கிறாரு, அதாவது இந்த பழனி மலையே நிரம்பி வழிகிற அளவுக்கு முருகனுக்கு பாலாபிஷேகம் செய், உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்ல அவரும் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்து நிறைய ஊர்களில் இருக்கிற பால் எல்லாத்தையும் வரவழைச்சு பழனி மலையே நனைகிற அளவுக்கு பாலால் அபிஷேகம் பண்ணுறாரு. மொத்தத்தில் அந்த பழனி மலையே நனைஞ்சு பாலால் வலியுதுங்க. அந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒன்று இல்லைங்க, 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு முருகேச முதலியாருக்கு ரொம்பவே அழுக தாங்க முடியாமல் ஆனந்த கண்ணீர் விட்டு அவரோட சந்தோஷத்தை அவர்னாலேயே நிறுத்திக்க முடியாமல் ஓடி சாதுசாமிக்கிட்ட இப்படி கேட்குறாரு, நான் முருகன்கிட்ட 1 தான் கேட்டேன், ஆனால் அவர் எனக்கு 2ஆக கொடுத்துருக்காரு, அவருக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் முருகனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சாதுசாமி, நீ கொடுத்து தான் முருகன் வாழ போகிறாரா, நீ கொடுத்தனால தான் முருகன் சந்தோஷப்பட போகிறாரா, முருகன் தான் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட மனசு திருப்திக்காக நீ பழனி முருகன் கோவிலில் ஒரு தங்க தேரை செஞ்சு வை அப்படிங்கிற மாதிரி சாதுசாமி சொல்லியிருக்காரு. அதை கேட்ட முருகேச முதலியார் அவரும் ஒரு தங்க தேரை ரெடி பண்ணி முருகன் கோவிலுக்கு, அதாவது பழனி மலைக்கு பரிசாக கொடுத்துருக்காருங்க. அதுதான் இன்ன வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்க தங்கத்தேர். இந்த தங்கத்தேரை இப்போவும் குழந்தை இல்லாதவங்க போய் இழுக்கிறது வழக்கம். குழந்தை இல்லாத கணவன் மனைவி முருகனை வேண்டிட்டு இந்த தங்கத்தேரை இழுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிறது ஐதீகம். அது தாங்க உண்மையும் கூட. இப்போ வரைக்கும் அது நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லியும் தங்கத்தேர் பழனி மலையில் 7 மணிக்கு இழுப்பாங்கன்னு தெரியும். உங்களில் யாருக்காவது இப்படி குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பழனி முருகன் கோயில் போய் தங்கத்தேரை இழுங்க. அதுலேயும் ரொம்ப காசெல்லாம் இல்லைங்க, 2000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நீங்கள் பழனி முருகனுக்கு தங்கத்தேர் இழுக்கலாங்க. உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை பிரகாசமாக மாறும். பழனி முருகன் கோயில் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் துன்பம் எல்லாமே போயிடும், நிம்மதியாக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இது போல் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping
இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நமக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட் தான்.